Taste the Daily. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவனத்தினர் ஆந்திர மாநில கரும்புகளை அரவைக்கு எடுப்பது குறித்து கேள்வி எழுப்பி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஊராட்சி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவனத்தினர் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகளின் கரும்புகளை அரவைக்கு எடுக்காமல் தரகர்களிடம் பணம் பெற்று ஆந்திர மாநில கரும்புகளை அரவை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்லட்டும் 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 கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் நிர்வாகத்துக்கு வெளியே போகாதே தனியார் ஆலை தொடங்கியவுடன் நமது ஆலை பதிடுவேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS கடற்படை விமான தளத்தில் கடற்படை வீராங்கனையின் தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து படுகாயம் ஏற்பட்டது. ராஜாளி கப்பற்படை விமான தள வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீராங்கனையின் தோள்பட்டையில் குண்டு பாய்ந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை மேல் சிகிச்சைக்காக பூந்தமல்லி தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். கப்பற்படை வீராங்கனையின் மீது குண்டு பாய்ந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒக்கனேக்கல் அருகே கொலை வழக்கு தொடர்பாக மூவர் சிக்கினர். ஆலம்பாடி காவிரி ஆற்றில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அஞ்செட்டியைச் சேர்ந்த ருத்ராட்சராவ் என்பவர் கொலையுண்டு கிடந்தார். இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் கொலையுண்ட ருத்ராட்சராவ் முருகேசன் என்பவரின் மகளை கடத்தி திருமணம் செய்ய போவதாக கூறியதாகவும் அந்த ஆத்திரத்தில் மதுபோதையில் ருத்ராட்சராவ் நீரில் அமுக்கி கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து முருகேசன் மற்றும் அவரது நண்பர்கள் நாகராஜ், மூர்த்தி ஆகிய மூவர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து இருவர் உயிரிழந்தனர். கோட்டேரி பகுதியில் விவசாய தோட்டத்திற்கு மேலே உயர் மின்னழுத்த மின்கம்பி வழியாக செல்லும் அரசு கேபிள் டிவி ஒயர் மின்சார கம்பி மீது உரசியபடி கீழே தொங்கியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த முத்து என்பவர் மீது அந்த ஒயர் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி மீது மின்சாரம் பாய்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். திறனற்ற திமுக அரசின் மின்சார வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே இருவரின் உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் சாடியுள்ளனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் 1.5 சவரன் தங்கச் சங்கிலியை திருடிய முகநூல் ஆண் நண்பர் பிடிபட்டார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி திருவொற்றியூரில் தனது சித்தி வீட்டிற்கு வந்துவிட்டு சொந்த ஊர் செல்லும் முன் தாம்பரத்தைச் சேர்ந்த 29 வயது முகநூல் ஆண் நண்பர் இளவரசனை சந்தித்தார். இதைத் தொடர்ந்து கழிவறைக்கு செல்லும் முன் கைப்பையை கொடுத்து வாங்கியதில் தங்கச் செயின் காணாமல் போனது குறித்து இளம்பெண் புகார் அளித்ததில் இளவரசன் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கழிவுநீர் குளத்தில் கலப்பதால் குளம் மாசுபடுவதாக கூறி அப்பகுதி மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோட்டைக்குளம், மேலமேடு மற்றும் வண்டிப்பேட்டை வாசல் பகுதிகளில் கழிவுநீர் குளத்தில் கலப்பதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை விரிவாக்கத்திற்காக மரங்கள் வெட்டப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முட்லூர் பகுதியில் இருந்து புவனகிரி வரை சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுவதால் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் நவீன முறையில் மரங்களை வேரோடு அகற்றி வேறு இடத்தில் வைக்க முயற்சிக்க வேண்டும், இல்லையெனில் மரம் வெட்டும் பகுதியில் புதியதாக 2 மரக்கன்றுகளை நட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது செங்கல் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் ராணுவ வீரரும் அவரது மைத்துனரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். வேப்பம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் செல்வபாண்டி விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த நிலையில் தனது மைத்துனர் அருண்குமாருடன் மதுரை ராணுவ கிடங்கியில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது உசிலம்பட்டி அருகே செங்கல் ஏற்றி வந்த லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரரும் அவரது மைத்துனரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பெண் ஒருவரை புலி தாக்கி கொன்ற நிலையில் பிடிப்பட்ட புலியை காண்பிக்க கூறி போராட்டம் நடத்தியவர்களை ஏவல் துறையினர் அராஜகமாக தாக்கி கைது செய்தனர்.
மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி புலி தாக்குதலால் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் மக்கள் வெகுண்டெழுந்ததை அடுத்து அங்கு கூண்டு அமைக்கப்பட்டு புலி பிடிபட்டது. தங்களை அச்சுறுத்தும் புலிதானா என்பதை அறிய அதனை பொதுமக்கள் பார்க்க முயன்றனர். ஆனால் விடியாத வனத்துறையினர் புலியை காண்பிக்காமலேயே கொண்டு செல்ல முயன்றதால் ஆவேசமடைந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மசினகுடி காவல் நிலையத்தையும் முற்றுகையிட்டனர். பார்க்குறாங்க போது பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த கவர் போட்டு வச்சுட்டாங்க அந்த பெட்டிக்கு கூண்டுக்கு. அப்புறம் யாருமே பார்க்க விடல. அப்புறம் ஊர் ஜனமே போய் இது பண்ணும்போது 2 பேரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு பார்க்கணும்னு சொல்லும் போது இங்கே பார்க்க முடியாது, நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே பார்க்க முடியாதுன்னாக்கா அப்புறம் எப்படி அங்கே போய் காட்டுவீங்க நீங்கள்? அதனாலன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரை அடிச்சிட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் திருமண தகவல் மூலம் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியவர் சிக்கினார். 28 வயது பெண் ஒருவர் மேட்ரிமோனி மூலமாக தன்னை அணுகிய ஒருவர் திருமண ஆசை காட்டி தன்னிடம் 2 சக்கர வாகனம், ஐபோன் 12 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக அளித்த புகாரில் சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த அருள்மொழி என்பவர் சிக்கினார். விசாரணையில் அருள்மொழிக்கு ஏற்கனவே 2 மனைவிகளும் 3 பிள்ளைகளும் இருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி 20 லட்சத்திற்கும் மேல் பறித்ததையும் அறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சி என்றாலே மோசடி பேர் வழிகளுக்கு கொண்டாட்டமாகி விடுவதாக சாடினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையம் அருகே டீ கடை நடத்தி வரும் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 26 கிராம் தங்க நகையை பறித்துவிட்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பிச் சென்றுள்ளார். 2 சக்கர வாகனத்தில் வந்தவர் டீ வாங்கி குடிப்பது போல் நின்று டீ கடை உரிமையாளர் மூதாட்டி குருவம்மாளின் கழுத்தில் இருந்த 26 கிராம் தங்க செயினை பறித்துவிட்டு தப்பினார். இந்த சம்பவம் நடைபெற்று 4 மணி நேரத்துக்கும் மேலாகியும் புகார் மனு வாங்காத விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நகை திருடனை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே 80 வயது மூதாட்டியிடம் 5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு பைக்கில் 2 தப்பிச் சென்றுள்ளனர். தனிச்சியம் வடக்கு தெருவில் வீட்டின் முன் இரவு வேளையில் அமர்ந்திருந்த 80 வயது செல்லம்மாளின் கழுத்தில் இருந்த 5 சவரன் நகையை அடையாளம் தெரியாத 2 பறித்துவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் 5 சவரன் நகையை பறித்துவிட்டு தப்பிச் சென்ற 2 பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். மதுரையில் தனது தாயார் எழுதி கொடுத்த சொத்தை தந்தை தனது பெயருக்கு மாற்றித்தரக் கோரி அடித்து துன்புறுத்துவதாக இளம்பெண் ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பேரையூர் பகுதியைச் சேர்ந்த தவமணி என்பவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். 2வது மனைவி லதா தனது பெயரில் இருந்த வீடு மற்றும் சொத்தை மகள் அழகுஜோதி பெயரில் எழுதி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தவமணி அந்த சொத்தை தனது பெயருக்கோ அல்லது தனது முதல் மனைவியின் மகன்களுக்கோ எழுதித்தரக் கோரி அடித்து துன்புறுத்துவதுடன் கொலை மிரட்டல் விடுப்பதால் தங்களுக்கு பாதுகாப்பு தரக்கோரி அழகுஜோதி தனது தாயார் மற்றும் மகளுடன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நான் 2ஆம் தரம் மூத்தார் பக்கம் 2 பேர் சார் 2 பேர்த்துக்கு பாய் சொத்தை பூரா எழுதி வச்சிட்டாரு. காடு வீடு புரியுது இடம் வீடு மொத்தத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. நான் வெறும் 5.5 சென்ட் இடம் மட்டும் வீடோட இருந்துச்சு. அதை மட்டும் என் பிள்ளைக்கு எழுதி வச்சேன். ஏன் எழுதி வைக்கணும்னு சொல்லி அவளை எதுக்கு இன்னும் வச்சிருக்கேன்னு 3 கோல் சொல்லாதுரியா. அவனும் சின்னவனும் சேர்ந்து 3 பேர் ஆம்பளை 3 பேரும் டார்ச்சர் பண்ணி எங்களை வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்காது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே அல்லூர் கிராமத்தில் திருமணத்தை மீறிய உறவு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அப்பாவி முதியவரை வெட்டி கொன்றவர் சிக்கினார். அல்லூர் கிராமத்தில் விவேக் என்பவருக்கும் அவரது வீட்டுக்கு எதிரே உள்ள கௌசல்யா என்ற பெண்ணுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த அப்பெண்ணின் கணவர் அருண் தனது உறவினர்களுடன் சேர்ந்து அரிவாளால் விவேக்கை வெட்ட முயன்றபோது அதை தடுக்க குறுக்கே வந்த விவேக்கின் தந்தை மூர்த்தி மீது அருவாள் பட்டதில் சம்பவ இடத்திலேயே மூர்த்தி பலியானார். ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படாத ஏவல் துறையால் எதற்கெடுத்தாலும் அரிவாள் தூக்கும் கலாச்சாரம் வேரூன்றி உள்ளதாக மக்கள் சாடி உள்ளனர். எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வெட்டிட்டாங்க அப்படின்னு. இங்க வந்து கேட்டவனதான் சொல்றாங்க அவரை துடிக்க கொண்டாங்கன்னு சொல்றாங்க சார். அதனால அவன் வந்து இங்க ஊருக்குள்ளே இருக்கவும் கூடாது. அவனை ஜெயில தூக்கி போடணும். ஆனா அவனுக்கு தூக்கு தண்டை கிடைச்சா ஆகணும் சார். இல்லைன்னா யாரும் உயிரோட விட மாட்டா சார். இந்த ஊர்ல அவன் எல்லாத்தையும் கொன்னுருவான் சார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சாலையில் பள்ளி மாணவர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் பாலக்கரை டபீர் தெரு சந்திப்பில் கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் திரளானோர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பட்டீஸ்வரம் அருகே மாணவர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் திடீரென மாணவர்கள் ஒன்று கூடியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர்களை கண்காணிப்பதில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் காவல்துறை செயலிழந்துள்ளதாக விமர்சனமும் எழுந்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள திருமெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பெருவிழாவை முன்னிட்டு மகா பைரவ யாகம் கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இந்த யாகத்தில் நெய், வஸ்திரம், புஷ்பம் உள்ளிட்டவை காணிக்கையாக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் சாம்பல் பூசணி, தேங்காய் மற்றும் அகல் விளக்கில் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் ஆயன்குளத்தில் உள்ள அதிசய கிணற்றுக்கு கருமேனியாறு கால்வாய் மூலம் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. ஆயன்குளத்தில் அமைந்துள்ள கிணறு எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் உள்வாங்கி நிரம்பாததால் அதிசய கிணறு என அழைக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினால் அதிசய கிணறு தண்ணீரின்றி வற்றி காணப்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் கருமேனியாறு கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட தண்ணீர் அதிசய கிணற்றுக்குள் திருப்பி விடப்பட்டுள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பம் ஒரு வழிச்சாலையில் தவறான பாதையில் சென்ற மாநகராட்சி குப்பை லாரி இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியரை மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்திற்கு பிறகும் நிற்காமல் சென்ற லாரியை பொதுமக்கள் துரத்திச் சென்று நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விபத்தில் காயமடைந்த தம்பதியினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். விடியாத ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் முறையாக தங்களது பணிகளை செய்யாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினம் சிதம்பரேஸ்வரர் சிவன் கோவிலில் சுமார் 750 ஆண்டுகள் பழமையான பாண்டியர் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக புனரமைப்பு பணியின் போது வெளிப்பட்ட இந்த கல்வெட்டு குலசேகர பாண்டியன் ஆட்சிக் காலத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த கல்வெட்டில் மீன் சின்னம் உள்ளிட்ட வரலாற்று சான்றுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் தொல்லியல் துறை விரைந்து ஆய்வு செய்து பாதுகாக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட மாதையன் குட்டையில் சேதமடைந்த மின் இணைப்பு பெட்டிகள் திறந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீர்த்தேக்க தொட்டி பயன்பாடின்றி உள்ள நிலையில் அதன் அருகே உள்ள மின்பட்டி சேதமடைந்து திறந்த நிலையில் உள்ளது. பலமுறை இது குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மின்பட்டி பராமரிப்பில் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே மாணிக்கநத்தம் கிராமத்தில் கோழிப்பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 5 லட்சம் கோழிகளை கொண்ட பண்ணையால் துர்நாற்றம், குடிநீர் மாசு, நோய் பரவல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்பதால் கோழிப்பண்ணையை அமைக்க அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பக்கத்துல கோழி பண்ணை போட்டிருக்காங்க. ரொம்ப பொங்கு, துருநாத்தம், மாட்டுக்கெல்லாம் பில்லு கொண்டு போய் போட முடியல. 2 வருஷ செலவுல ஒரு கொஞ்சமா போடுறோம்ட்டு ஒரு பண்ணை ஆரம்பிச்சாங்க. இப்ப 4 பண்ணை 5வது பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி கொஞ்சம் வளர்த்தி அதுலயே ஏத்துறாங்க. பொங்கு வந்து கிணறு முச்சூடு, குடி தண்ணீர் எல்லாம் பாதிக்குது. அடுத்ததான் இன்னும் 3 பேர் சேர்ந்து பக்கத்திலேயே இன்னும் பண்ணை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சென்ற கனரக வாகனம் சிக்கியதால் அவ்வழியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனரக லாரி வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட ஜேசிபி இயந்திரம் அரங்கநாதன் ரயில்வே சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டது. உயரம் குறைந்த பாதையில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு செல்லப்படுவதை கண்டுகொள்ளாமல் அலட்சியத்தில் இருந்த விடியாத அரசின் ஏவல் துறையினரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நீர்வளத்துறைக்கு சொந்தமான திட்ட இல்லத்தில் ஓய்வு பெற்ற IAS என கூறி பலமுறை இலவசமாக தங்கி சென்ற நபர் சிக்கினார். முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்காக உள்ள நீர்வளத்துறை கட்டடத்தில் மகாராஷ்டிராவில் IAS அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றதாக கூறி தங்கிய சென்னையை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் தன்னை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி என கூறி அரசு அதிகாரிகளை ஏமாற்றும் அளவுக்கு மோசடியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்.